தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16 முதல் 30 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 20, 21. பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த மக்கள் அவருடைய கண்கள் அத்தனையும் யாரை உற்று நோக்கி வந்தன? இயேசுவை உற்று நோக்கி இருந்தன. மக்களை, ஆலயத்துக்கு நாம் வருகின்றோம். ஆலயத்துக்கு வருகின்ற சமயத்தில் நம்முடைய பார்வை எங்கு போகிறது? இயேசு மீது பார்வை செலுத்துகிறோமா, அல்லது மனிதர்கள் மீது பார்வை செலுத்துகிறோமா, அல்லது மற்ற வெளி இடங்களில் நாம் பார்வை செலுத்துகிறோமா? எங்கே நாம் பார்வை செலுத்துகின்றோம்? இங்கு வார்த்தை கூறுகிறது, அப்பொழுது அவர்களை உற்று நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்லும்போது, இயேசுவை நம்ம உற்று நோக்கி கொண்டிருந்த சமயத்தில் அறிவிக்கப்படுற வார்த்தையானது அங்கு நிறைவேற்றப்படுகிறது. அப்போ இயேசுவை நாம் பார்க்கிற போது மட்டுமே தான் உற்று நோக்கின்ற பொழுது கவனிப்பதும், அவர் என்ன வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்வதும் கவனிப்பதும், அது மேல் நம்பிக்கை வைக்கிற சமயத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது. அதே மாதிரித்தான் மாறாக நான் இங்கே வருகின்றேன், ஆலயத்துக்கு வருகின்றேன், ஆனால் வார்த்தையை கவனிப்பதில்லை, இயேசுவை உற்று நோக்குவதில்லை, அப்போ அது வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, நம்பவும் இல்லை. பிறகு எவ்வாறு அறிவிக்கப்பட்ட வார்த்தையானது அங்கு நிறைவேற்றப்படும்? எவ்வாறு என் மன்றாட்டு கேட்கப்படும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிற நான் மனிதனை பார்க்கின்றன, தெய்வத்தை காண்கின்றான். அப்ப வடிவில் தெய்வம் கடந்து வருகின்றார், இறைவார்த்தை வடிவில் தெய்வம் கடந்து வருகின்றார், இறைமக்கள் சமூகத்தில் தெய்வம் இருக்கின்றார். அப்படி என்றால் எப்படி நான் அதை புரிந்து கொள்ள முடியும்? இது நான் மனிதனை பார்க்கின்ற பொழுது, நான் வெறுக்கின்ற ஒரு மனிதன் இங்கே வந்திருப்பான், நான் கோபப்பட்ட மனிதன் இங்கே வந்திருப்பான். அப்போ அவனை பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, இதோ இவன் மேல் நான் கோபம் கொண்டேன், என்னை மன்னித்திரும் ஆண்டவரே, அவனிடத்தில் நான் போய் மன்னிப்பு கேட்கின்றேன். அவ்வாறு மன்னிப்பு கேட்கிற சமயத்தில் வார்த்தையானது என்னில் செயல்படுகிறது. இது மற்ற மனிதர்களை காண்கிற பொழுது மன்னிப்பு கேட்க தோன்றும், வெறுப்பை எனக்கு எடுத்து மாற்ற தோன்றும். தெய்வமே உடைய அன்பை மையப்படுத்தி வாழ வேண்டிய எண்ணம் கடந்து வரும். இதுதான் மக்களை திருச்சபை கற்று தருவது. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்துக்கு வருகிற நான் எந்த நோக்கத்தோடு மனிதரை நான் காண்கின்றேன், எந்த நோக்கத்தோடு நான் பங்கெடுக்கின்றேன், அதுக்கு ஏற்றபடி பதில் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உண்மையில் நம்பிக்கை வைத்து செயல்பட கிருபை தந்திருளும். அறிவிக்கப்படுகின்ற வார்த்தையானது அத்தனையும் செயல்படுகின்றது. அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நான் அதுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பை கொடுக்கிற மனநிலை எனக்கு தந்திருளும். நான் உண்மையில் நம்பிக்கை வைத்து செயல்பட கிருபையும் தந்திருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.